ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2244வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே அந்த திருமடலுக்கு அமைந்திருக்கக்கூடிய தனியனையும் அதன் உரையையும் பார்க்கலாம். இந்த தனியன் பிள்ளை திருநறையூர் அரையர் அருளி செய்ததாகும். இந்த தனியன் ஆற்றாமை மிகுந்து ஆன்மாவின் தனித்தன்மைக்கு மாறாக மடலூர்ந்து எம்பெருமானை அடைய துணிந்த பரகால நாயகியின் கூற்றாக அமைந்துள்ளது. பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும், பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர், நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண்ணுலகில் என் நிலைமை கண்டும் இறங்காரேயாமாகில், மண்ணுலகில் என் நிலைமை கண்டும் இறங்காரேயாமாகில் மண்ணும் மடல் ஊர்வன் வந்து, மண்ணும் மடல் ஊர்வன் வந்து. முதலில் பதவுரை பார்க்கலாம். நல்நுதலீர் அழகிய நெற்றியை உடைய பெண்களே, பொன்னுலகில் பரமபதத்தில் உள்ள வானவரும் அயர்வரும் அமரர்களும் பூமகளும் பெரிய பிராட்டியாரும் போற்றி செய்யும் திருப்பல்லாண்டு பாடும் நம்பி நற்பண்புகளாலே நிறைந்தவராகிய நரையூரர் திருநறையூரில் உகந்தருளி இருக்கும் எம்பெருமான் திருநறையூர் நம்பி மண்ணுலகில் நிலைபேருடைய இந்த நில உலகிலே என் நிலைமை கண்டும் அவனுடைய அடியேனாகிய என்னுடைய நிலைமையை பார்த்த பின்னரும் இறங்காரேயாம் ஆகில், என்னிடம் கருணை புரியாமல் இருப்பாரேயானால் வந்து அவர் இருக்குமிடம் நோக்கி வந்து மண்ணும் மடல் நிலையான பனை மடலாகிய குதிரையை ஊர்வன் மடலூரக் கடவேன், மண்ணும் மடல் நிலையான பனை மடலால் ஆகிய குதிரையை ஊர்வன் மடலூரக் கடவேன். இதற்கு இந்த தனியனுக்கு பிள்ளை லோகம் ஜீயர் அருளி செய்த தனியன் உரை. திருநறையூர் அரையர் அருளி செய்த இந்த தனியன் இந்த திருமடலிலே ஆழ்வார் கொண்டுள்ள உள்ள கிடக்கையே எடுத்து சொல்லுகிறது. எல்லோராலும் புகழப்படும் நிறைவாளனாகிய எம்பெருமான் இந்த நில உலகில் தான் என்னிடத்தில் பயிர் செய்துள்ள பரபக்தி முதலிய சிறப்புகளை கண்டும் கருணை புரியாதிருப்பானால் அவனையன்றி அவனை அடைய வேறு உபாயங்களை பின்பற்றாமை என்ற நிலை என்னுடைய நிலை குலையும்படியாக என்னுடைய மிக்க ஈடுபாட்டினை வெளிப்படுத்துவேன், மடலூர்வேன் என்கிறது இப்பாடல். இந்த பாசுரத்திற்கான உரை. நல்நுதலீர் நரையூரர் நம்பி என் நிலைமை கண்டும் இறங்காரேயாமாகில் மண்ணும் மடலூர்வன் வந்து என்று அன்வயப்படுத்தி இந்த பாசுரத்தை பொருள் கொள்ள வேண்டும். நல்நுதலீர் நல்ல நெற்றியை உடையவர்களே, வாழ்முகத்தீர் என்று அழைப்பது போல இறைவனிடம் கொண்ட பக்தியாலே ஒளிவீசும் மற்றைய ஆழ்வார்களை அழைக்கிறார். நல்நுதலீர் பொன்னுலகில் வானவரும் பரமபதத்தில் வாழும் அயர்வரும் அமரர்களும் பூமகளும் பெரிய பிராட்டியாரும் பூவில் இருக்கும் மனமெல்லாம் ஒரு அடிவெடுத்ததோ என்று சொல்லும்படியாயிருக்கும் ஸ்ரீதேவியும் போற்றி செய்யும் பல்லாண்டு பாடும் பரதனும் தம்பி சத்ருக்கணனும் இலக்குவனோடு மைதிலியும் இரவும் நண்பகலும் துதி செய்ய நின்ற என்ற பெரிய திருமொழி பாசுரத்தில் கூறியது போல அயர்வரும் அமரரும் திருமகளும் பல்லாண்டு பாடும் நரையூரராகிய நம்பி என்பது போற்றி செய்யும். அல்லது பூமகனும் என்பது பாடமாயின் தாமரையில் தோன்றிய பிரம்மனும் இந்திராதி தேவர்களும் பல்லாண்டு பாடும் என்றும் பொருள் செய்யலாம். பல்லாண்டு பாடுவதற்காகவே அல்லவோ எம்பெருமான் முன்னும் திசைமுகனை படைத்தான். நம்பி நரையூரர் நரையூரில் உள்ள நம்பி திருநறையூர் நம்பி என்ற திருநாமத்தை உடையவர். திருநறையூருக்கு வந்த பின்பல்லவோ எளிமை நீர்மை முதலிய குணங்கள் எம்பெருமானுக்கு நிரம்ப பெற்றன. மண்ணுலகில் என் நிலைமை கண்டும் பக்தி உழவனான தான் மிக முயன்று பயிர் செய்த பரபக்தி முதலியவற்றால் நிறைந்தவளான பரிபூர்ணையாயிருக்கும் என் நிலையை பார்த்தும், என் நிலைமை என்றது என் பெருமை என்றும் பொருள் கொள்ளலாம்.
அல்லது இறங்கத்தக்க என் நிலை என்றும் கொள்ளலாம். மண்மேல் பெருந்தவத்தள் என்று திருநெடுந்தாண்டகத்திலே கூறும்படி அல்லவோ பரகால நாயகியின் பெருமை உள்ளது. மண்மேல் பெருந்தவத்தள் என்று அவளுக்கு பெருமை சொல்கிறார். நிலையாக இருக்கும் இந்த மண்ணுலகிலே அவன் அடியேனாகிய என்னுடைய கருணையை காட்டத்தக்க நிலையை கண்ட பின்பும் தாது ஆடு வனமாலை தாரானோ என்றென்றே தளர்ந்தாள் என்றல்லவோ இவள் நிலைமை உள்ளது. இறங்காரே ஆமாகில் இந்த நிலையிலும் வண்டு திவழும் தன்னந்தொழாய் இரக்கம் எளீர் என்று இருப்பாரானால் மண்ணு மடலூர்வன் வந்து தாம் இருக்கும் வரையில் நானும் மடலும் கையுமாக விடாமல் தொடர்ந்து வந்து அவருடைய நிறை பண்பாளராம் தன்மையை அளிப்பேன். மண்ணு மடலூர்வன் வந்து எம்பெருமான் விரைவாக அடியேனை ஏற்றுக்கொள்ளும் வகையில் என்னுடைய மிக்க ஈடுபாட்டினை மடலூர்வதன் வாயிலாக வெளிப்படுத்துவேன் என்று பரகால நாயகி கூறக்கூடிய கூற்றாக இப்பாடல் அமைந்திருக்கிறது. இவள் செய்யும் இந்த முயற்சி எம்பெருமானை அடைய இவள் மேற்கொள்ளும் உபாயமாக அமையுமோ என்றால் இது எம்பெருமானுடைய சிறப்பை இவள் அறிந்ததனால் அவன் பிரிவில் ஏற்படும் ஆற்றாமையினால் வந்த விளைவே ஆகும். இவளை பெற எம்பெருமான் செய்யும் முயற்சிகளே உபாயத்தில் அடங்கும் என்று உரையிடுகிறார் பிள்ளைலோகம் ஜீயர். இந்த அளவில் பெரிய திருமடல் தனியனுக்கு பிள்ளைலோகம் ஜீயர் அருளி செய்த தனியன் உரை நிறைந்தது. நாளை முதல் பிரபந்தத்திற்குள் நுழையலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் திருநறையூர் நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். தனியன் உரை செய்த பிள்ளைலோகம் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.